நீரின்றி அமையாது உலகு. ஆனால் அந்த நீரை தரும் மழையே மரமின்றி அமையாது என்பதை உணர்ந்து கொள்வோம். வாருங்கள். सोचो तो क्यों है आज सहम पानी, ये चुपचाप पानी क्यों? चलो ஐயோ, ஆழ்துளை கிணறா? வேண்டாம் வேண்டாம். அன்றாடம் ஒரு மரம் நட்டிருந்தால் ஆழ்துளை கிணற்றுக்கு அவசியம் வந்திருக்காது. இன்னைக்கு மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வெட்டாதீங்க. மரத்தை எல்லாம் வெட்டிட்டு எப்படி உயிர் வாழ போறீங்க? அங்க பாருங்க. தம்பி தம்பி, தண்ணீரை வீணாக்காதப்பா, தண்ணீரை வீணாக்காதீங்க. இந்த இயற்கையை எவ்வளவு பசுமையா நான் தந்தேன், இப்படி பாழாக்கிட்டீங்களே, இப்படி வீணாக்கிட்டீங்களே, இப்படி வீணாக்கிட்டீங்களே. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. மரங்கள் நமக்கு உயிர்காற்றை தரும் தாய். தாயை அழித்து ஒருபோதும் சேய் வாழ முடியாது. ஒவ்வொரு சொட்டி நீரின் அருமையும் தெரியும் நம் நாக்கு வறண்டு நிற்கும் போது. பாவம், இவ்வுலகை இயக்கும் இயற்கைக்கு ஒருபோதும் பழி வாங்க தெரியாது.